என் பெயர் காவேரி. நான் ஊட்டியில் வாழ்ந்துட்டு வரேன். என் அப்பா ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியில் காவலாளியாக வேலை செஞ்சுட்டு வராரு. அம்மா தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க. எனக்கு ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் இருக்காங்க. சிறு வயதிலிருந்தே ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுவேன். காரணம், நான் அழகாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திமிரில். பாட்டி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பணக்கார வீட்டில் பிறக்க வேண்டிய தேவதை, தவறி இங்கே பிறந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என் கூட பிறந்தவங்க எல்லாருமே அரசு பள்ளியில் படிக்க, நான் மட்டும் தனியார் பள்ளியில் படிக்க வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன். தீபாவளிக்கு என் தம்பி அக்காக்குக்கெல்லாம் சாதாரண துணி தான், ஆனால் எனக்கு மட்டும் விலை உயர்ந்த ஆடை வேணுமென அடம் பிடிச்சி அதை வாங்குவேன். என் தம்பி ஸ்கூலுக்கு செருப்பு இல்லாமல் போவான், ஆனால் நானும் 2 ஜோடி ஷூ வச்சுருக்கேன். சிறு வயதிலேயே நான் இவ்வளவு ஆடம்பரமாக இருப்பது, அடம் பிடிப்பது, ஏழ்மை நிலையை உணராமல் இருப்பது, வேண்டியதையெல்லாம் சாதித்து கொள்வதை பார்த்த என் அம்மாவும் அப்பாவும் என்னை பற்றி அதிகமாக கவலையும் கொண்டனர். பாட்டிதான் இவள் வளர வளர சரியாகி விடுவாள், கவலைப்படாதீர்கள் என கூறியுமிட்டனர். பள்ளியிலும் பணக்கார பிள்ளைகளுடன் மட்டுமே நட்பு வைத்தும் கொள்வேன். ஏழை வீட்டு பிள்ளைகளுடன் நான் பழகவே மாட்டேன். அக்காவிற்கு படித்து கொண்டிருக்கும் போதே ஒரு வரன் வந்தது. கல்யாணமும் செய்துவிட்டனர். மாப்பிள்ளை சிறியதாக தள்ளுவண்டி கடை வைத்திருக்கிறாராம். அக்காவை நினைத்து எனக்கு பாவமாக இருந்தது. பிறந்த வீட்டிலும் வறுமை, வாழப்போகிற வீடு அதற்கும் மேல். நான் அப்போதே மனதில் வசதியான வீடாக இருந்தால் மட்டுமே கல்யாணத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என ஒரு முடிவு எடுத்து வைத்திருந்தேன். 3 வருடங்கள் கழித்து எனக்கும் வரன் பார்க்க ஆரம்பித்தார்கள். வந்த வரனையெல்லாம் ஏழை குடும்பம் என தட்டி கழித்தும் விட்டேன். அப்பாவிடம் உறுதியாக வசதியான வீடாக இருந்தால் மட்டுமே கல்யாணம் செய்து கொள்வேன், இல்லை என்றால் என்னை விட்டுவிடுங்கள், நானே என்னுடைய வாழ்க்கையை தேடிக்கொள்கிறேன் என சொல்ல, அப்பாவிற்கோ வந்தது கோபம். கன்னத்தில் 4 அறை ஓங்கி ஓங்கி பலார் பலார் என விட்டார். இப்படியே சென்று கொண்டிருக்க சென்னையிலிருந்து ஒரு வரன் வந்தது. மாப்பிள்ளை தனியார் பேங்கில் கலெக்ஷன் ஏஜெண்டாக உள்ளார் என அப்பா சொல்ல, எனக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. நினைத்தபடி வரன் அமைந்து விட்டது. இனி பிடித்தபடி சந்தோஷமாக வாழலாம் என துள்ளியும் குதித்தேன். மாப்பிள்ளைக்கு அம்மா மட்டுமே. அப்பா இறந்து விட்டார். சொந்த வீடு, பைக் எல்லாமே இருக்கிறது என்கிறார்கள். எனக்கோ எல்லையில்லா மகிழ்ச்சி. திருமணமும் நல்லபடியாக முடிந்தது. பிறகு மாப்பிள்ளை வீட்டிற்கு காரில் செல்ல, கார் ஒரு ஏரியாவிற்குள் சென்றது. அந்த ஏரியாவே மிக மோசமாக இருந்தது. சாக்கடை நாற்றம் உடலை புரட்டியது. காரை விட்டு இறங்கியதும் பார்த்தேன், வீடு குடிசை போல் இருந்தது. ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றனர். உள்ளே சென்றார். உடைந்த டிவி, ஓடாத ஃபேன், வீட்டின் கதவு கூட சரியாக இல்லை. சிறிய வீடுதான். எனக்கு பார்த்தவுடனே கோபமாக வந்தது. எனக்கு அப்பாவின் மேல்தான் பயங்கரமாக கோபம் வந்தது. தனியே அவரை அழைத்து விசாரிக்க, சொந்த வீட்டில் பூச்சி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, சிறு சிறு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறதாம், அதுவரை இங்கே இரு, பிறகு அழைத்து செல்வார்கள் என்றார். பிறகு சிறிது நேரம் இருந்துவிட்டு என் வீட்டினர் அனைவருமே கிளம்பிவிட்டனர். அன்று இரவே சாந்தி முகூர்த்தமும் நடந்தது. காலையில் குளிக்கச் சென்றால் அந்த வீட்டின் பாத்ரூம் வசதி கூட இல்லை. சிறிய தட்டியை வைத்து மூடி வைத்திருந்தார்கள். எல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான் என பொறுத்தும் கொண்டேன். இப்படியே 6 மாதங்கள் கடந்த நிலையில் நான் கர்ப்பமும் அடைந்தேன். மாமியாருக்கும் கணவருக்கும் எல்லையில்லா சந்தோஷம். குழந்தை உண்டாகிவிட்டது, இனி இங்கு இருக்க முடியாது, ஒரு வசதியும் இல்லை, நம் வீட்டிற்கு எப்போது அழைத்து செல்வீர்கள் என அடிக்கடி அவரிடம் கேட்க, அவரோ ஏதாவது மழுப்பல் காரணமாக சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றேன். எனக்கு இன்றைக்கு வேலை அதிகமாக உள்ளது, நீ அம்மாவோடு சென்று வா என என் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டு சென்றார். நானும் அத்தையும் சென்றோம். டாக்டர் குழந்தை நலமாக இருப்பதாக கூறினார். திரும்பி வரும் வரையில் எனக்கு தாகமாக இருக்கும் என என்னுடைய அத்தை ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தார். நான் ரோட்டோரம் இருந்த கடை என்பதால் வேடிக்கை பார்த்து கொண்டே அந்த ஜூஸை குடித்து கொண்டிருக்க போது, ரோட்டில் குப்பைகளை ஏற்றிச் செல்லும் லாரியில் நிற்கும் ஆள் என் கனவுள் போல தெரிந்தது. நான் கவனிப்பதை அத்தை பார்த்துவிட என்னிடம் ஏதோ பேசி என்னை திசை திருப்பினார். ஆனால் அவர் பேசுவதை நான் கவனம் கொள்ளாமல் நன்றாக கூர்ந்து கவனித்தேன். நிச்சயம் அவர் என் கணவர்தான். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இப்படி என்னை ஏமாற்றி இருக்கிறீர்களே, எவ்வளவு ஆசை கனவுகளோடு நான் இருந்தேன், இப்படி அனைத்தையுமே குழி தோண்டி புதைத்து விட்டீர்களே, சொந்த வீடு உள்ளது என்பதெல்லாம் பொய்க்கதை போல இந்த மோசக்காரனோடு வாழ்வதற்கு பதில் என்னுடைய அம்மா வீட்டிற்கே சென்று விடலாம் என முடிவோடு மாமியார் கத்துறது கூட என் காதில் வாங்காமல் நான் என் வீட்டுக்கு நடக்க ஆரம்பித்தேன். நான் சொல்வதை கேளு காவேரி, உன்னை ஏமாற்றுவதற்காக நாங்கள் அப்படி செய்யவில்லை என கூற, போதும் நிறுத்துங்கள், இப்படி குடும்பமாக சேர்ந்து என்னை ஏமாற்றி இருக்கீங்க, வெக்கமாக இல்லை உங்களுக்கு என நான் கத்த சுற்றியிருந்த மக்கள் வேடிக்கை பார்த்தனர். எல்லோருக்கும் முன் அப்படி நான் சொன்னது அத்தைக்கு சிறிது மனக்கசப்பாகிவிட்டது. நானும் கண்டுகொள்ளவில்லை. வீட்டிற்கு வந்து நான் என் பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு ஊருக்கு கிளம்பியும் விட்டேன்.
கணவருக்கும் தகவல் தெரிய அவரும் வீட்டிற்கு வந்து அம்மாவிற்கு ஆறுதல் சொல்லிவிட்டு என்னை தேடி வந்து விட்டார். வீட்டிற்கு சென்று நடந்ததையெல்லாம் சொல்ல அப்பா அம்மாவோ அவருடைய முகத்தில் சிறு அதிர்ச்சி கூட இல்லை. அப்போதான் சொன்னார், பேச ஆரம்பித்தார். மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறார், எப்படிப்பட்ட குடும்பம் என எனக்கு முன்பே தெரியும். நான் தான் வற்புறுத்தி பொய் சொல்ல சொன்னேன். நீ சிறு வயதிலிருந்தே குடும்ப கஷ்டத்தை உணராமல் ஆடம்பரமாக இருக்க விரும்பினாய். வளர வளர எல்லாம் சரியாகிவிடும் என நினைத்தேன். ஆனால் உன் குணம் மாறவே இல்லை. உன்னை திருத்தவும் முடியவில்லை. வந்தவர்கள் எல்லாருமே நீ தட்டியும் கழித்தாய். கல்யாணமாகி குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என நினைத்து பொய் சொல்லுமாறு நான் தான் அவர்களை வற்புறுத்தினேன் என்று கூறினார். மாப்பிள்ளையும் அவருடைய அம்மாவும் ஒத்துக்கொள்ளவே இல்லை. நான் தான் அவர்களை சமாதானப்படுத்தி ஒத்துக்கொள்ள வைத்தேன் என்று அப்பா கூறினார். இப்பொழுது உன் கணவன் உன்னை மகிழ்ச்சியாக தானே வைத்து கொண்டுள்ளார். வாழ்க்கை என்பதை இப்படிதான். நாம் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது, புரிந்து கொள் என்றார். அவர்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஏமாற்றப்பட்டது என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என்னை பெற்றவர்களே இப்படி ஏமாற்றி விட்டார்களே என கவலையும் பட்டேன். கணவன் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க நான் அவர் முகத்தை கூட பார்க்கவில்லை. பின்பு அவரை சமாதானம் செய்ய குழந்தை பிறந்த பிறகு வந்து அழைத்துச் செல்லுங்கள், நிச்சயமாக அவள் மாறிவிடுவாள் என்றார்கள். அவள் மாறிவிடுவாள், என்னை மன்னித்து விடுங்கள் மாப்பிள்ளை என கணவனிடம் என் அப்பா கைபிடித்து கெஞ்சினார். அவரும் என்னை விட்டு பிரிய மனமில்லாமல் சோகத்துடனே சென்றார். எனக்கு அவரின் முகத்தை பார்க்கக்கூட பிடிக்கவே இல்லை. குப்பை அள்ளுபவனின் மனைவியா என நான் நினைக்கவே கேவலமாக இருந்தது. அம்மா வீட்டிலேயே பொழுதை கழித்தேன். மாதம் ஒரு முறை வீட்டிற்கு வந்து அப்பாவிடம் என் செலவிற்கு பணம் தந்துவிட்டு போவார் கணவர். இப்படியே நாட்கள் செல்ல எனக்கு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது. குழந்தையை காண அத்தையும் கணவரும் நிறைய உடை, விளையாட்டு சாமான்களை வாங்கி கொண்டு வந்தார்கள். அம்மாவும் அப்பாவும் அவர்களை விழுந்து விழுந்து கவனித்தனர். நான் அவரிடம் முகம் கொடுத்து பேசக்கூட இல்லை. குழந்தை பிறந்த 3 மாதம் கழித்து கணவர் வீட்டிற்கு வந்து விட்டார். என்னை அழைத்துச் செல்ல நான் போக மாட்டேன் என அடம் பிடித்தேன். அப்பா குழந்தைக்காக நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும், இல்லையெனில் ஊர் உலகம் உன்னை தவறாக பேசும் என்றும், இன்னும் எவ்வளவு நாள் உன்னால் இங்கே இருக்க முடியும், பின்பு உன் தம்பிக்கு திருமணம் முடிந்தால் உன்னால் உரிமையோடு இருக்க முடியுமா, புரிந்து கொள், வாழ்க்கை இதுதான் என்றார்கள். கொஞ்சம் நேரம் யோசித்துவிட்டு சரி, நான் அவருடன் செல்கிறேன். ஆனால் அந்த குப்பை வீட்டில் என்னால் இருக்க முடியாது. அங்கு ஒரு வசதியும் கிடையாது. தனியாக ஒரு அபார்ட்மெண்ட்டில் வீடு பார்க்க வேண்டும். அதே போல குப்பைகளும் வேலையை விட்டுவிட்டு வேறு மாதிரியான வேலைக்கு அவர் செல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன். சரி என்றார். அவருடன் செல்கிறேன் என்றேன். என் அப்பா சொல்வதை கேட்டு திடுக்கிட்டாலும் என் கணவர் என்னை விட்டு செல்ல மனம் இல்லாமல் என் நிபந்தனைகளுக்கு சரியும் என்றார். நானும் ஒரு மனதாக அவருடன் புறப்பட்டும் சென்றேன். குழந்தையை அவர் தன் மடியில் வைத்திருந்தார். 2 நாளில் அபார்ட்மெண்ட்டில் வீடு பார்த்து குடியேறினோம். மாமியார் எங்களுடன் வரவில்லை. கணவன் மனைவி இங்கு இருங்கள், நான் வாரம் ஒரு முறை உங்களை வந்து பார்க்கிறேன் என்றார். என் கணவரும் துப்புரவு வேலையை விட்டுவிட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு செக்யூரிட்டி வேலைக்கு சென்றார். மாத தவணையில் அவர் வேண்டிய பொருட்கள் எனக்கு வாங்கி தருவதாகவும் சொன்னார். அவர் எவ்வளவு செய்தாலும் என்னை ஏமாற்றியதை மறக்க முடியவில்லை. அதனால் பட்டும் படாமல் தான் நான் பேசி கொண்டு இருந்தேன். கணவன் வேலைக்கு சென்ற பிறகு நானும் குழந்தையும் வீட்டை பூட்டி கொண்டு உள்ளே இருப்போம். எங்களுக்கு வேண்டியதை கணவன் வேலை விட்டு வரும்பொழுது கையோடு வாங்கி வந்து விடுவார். நாங்கள் இருந்த ஃப்ளாட்டிற்கு எதிரே ஒரு இளம் வயது வாலிபனும் இருந்தான். அவனுடைய பெயர் கார்த்திக். அவனை ஒரு நாள் எதேச்சையாக நான் பார்த்தேன். என்னை பார்த்ததும் மெலிதாக சிரித்தான். நானும் சம்பிரதாயத்திற்காக சிரித்துவிட்டு கதவை மூடினேன். மற்றொரு நாள் நான் மாடியில் காய்ந்த துணிகளை எடுக்கச் செல்லும்போது அங்கே அவன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். பார்க்கவே படத்தில் வரும் ஹீரோ போல இருந்தான். அன்றைக்கும் மிதமான ஒரு சிரிப்பு தான் சிரித்தான். திடீரென ஒரு நாள் குழந்தைக்கு கடுமையான காய்ச்சல். என்ன செய்வது என்றே புரியவில்லை. என் கையில் தொலைபேசியும் இல்லை. சரி, கீழே இருக்கும் டெலிகாம் பூத்தில் சென்று கணவனுக்கு ஃபோன் செய்யலாம் என வீட்டை விட்டு வெளியே வர அங்கே அந்த கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். பதற்றத்துடன் இருப்பதை பார்த்து என்னவென்று கேட்டான். நான் குழந்தையின் உடல்நிலை பற்றி நான் கூறினேன். குழந்தையின் நெற்றியை தொட்டு பார்த்துவிட்டு கடுமையான காய்ச்சலாக இருக்கிறது, தாங்கள் தான் உங்களை ஹாஸ்பிட்டல் அழைத்துச் செல்கிறேன் என்றான். எனக்கு அவருடன் செல்ல விருப்பம் இல்லை. நான் வேண்டாம் என மறுத்துவிட அவன் விடாப்பிடியாக என்னை கூப்பிட்டான். குழந்தையின் உடல்நிலை மோசமாகிவிடும் என்ற பயத்தில் அவனுடன் நான் சென்றேன். அவன் விலையுயர்ந்த கார் வைத்திருந்தார். பணக்கார வீட்டு பையனாகவும் இருந்தான். ஹாஸ்பிட்டலுக்கு சென்றதும் குழந்தைக்கு தேவையான மருந்துகளை எழுதி கொடுத்தனர். என்னிடம் கையில் சுத்தமாக பணமும் இல்லை. அந்த வாலிபன் தான் பில் கவுண்டரில் பணமும் செலுத்தினான்.
வெளியே வந்ததும் நான் சோர்வாக இருப்பதை பார்த்து வலுக்கட்டாயமாக என்னை ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று சாப்பிடவும் வைத்தான். அவன் மேல் எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்தது. என் கணவர் இரவு வந்ததும் நடந்தது எல்லாம் சொல்ல, மறுநாள் அந்த வாலிபனிடம் அவர் நன்றியும் கூறினார். 2 நாட்கள் சென்றதும் கணவர் வீட்டுக்கு வரும்போது கையில் ஒரு கவருடன் வந்தார். என்னிடம் நீட்டி பிரித்து பார் என்றார். உடனே ஒரு செல்போன் இருந்தது. உடனே நான் கணவரை பார்க்க, எதிர் வீட்டு பையன்தான் செல்போனை கொடுக்கச் சொன்னான். தான் வேண்டாம் என எவ்வளவோ மறுத்தேன். நீ வீட்டில் தனியாக இருப்பதால் ஏதாவது அவசரத்துக்கு உதவும் வைத்துக் கொள்ளுங்கள் என கட்டாயப்படுத்தி கொடுத்து விட்டான் என்று கூறினார். நான் கணவரிடம் இவ்வளவு உதவிகள் செய்து அவருக்கு ஒரு நாள் நாம் சாப்பாடு கொடுக்கலாம் என என் கணவரிடம் கூற, அவரும் அதற்கு சம்மதித்தார். நாங்கள் அசைவத்தில் விருந்து வைத்தோம். நான் அவருக்காக மகிழ்ச்சியுடன் உணவு சமைத்தேன். என் கணவருக்கும் கூட இவ்வளவு மகிழ்ச்சியோடு நான் உணவு சமைத்தது இல்லை. ஏனோ கார்த்தியின் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பும் இருந்தது. வீட்டிற்கு வந்து அனைத்தையுமே சாப்பிட்டுவிட்டு உணவு அருமையாக இருந்தது என பாராட்டினான். அப்போது அந்த பாராட்டு ஏனோ தலையில் கிரீடம் வைத்தது போல எனக்கு இருந்தது. இப்படியே எங்களுடைய பழக்கம் நாளுக்கு நாள் நெருக்கமாகி கொண்டே போனது. ஒரு நாள் மழை வருவது போல இருந்தது. நான் மாடியில் கிடந்த துணியை எடுக்கச் சென்ற பொழுது அந்த கார்த்திக்கின் துணியும் கிடந்ததால் அதையும் கையோடு எடுத்து வந்து கதவை தட்ட வீட்டை திறந்தான். வெளியே இருந்து பார்க்கும் பொழுது வீடு அவ்வளவு அழகாக இருந்தது. வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி வைத்தும் இருந்தான். ஏக்கத்தோடு பார்த்தேன், நான் எப்போது அப்படி வாழ்வது என்று. பின்பு அடிக்கடி கார்த்தியுடன் பேசி பழகவும் ஆரம்பித்தேன். இப்படியே போக நெருக்கமாகி அது காதலாக மலர்ந்தது. கணவரிடம் இருந்து கிடைக்காத வசதி வாய்ப்பு எல்லாம் அவனிடம் இருக்கிறது என என் மனம் அவன் பக்கம் சாய்ந்தது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவன், நீ உன் கணவனோடு வாழ்ந்தால் கடைசி வரை இப்படியே எளிமையாக தான் இருக்க வேண்டும். என்னுடன் வந்துவிடு, உன்னை ராணி போல நான் பார்த்து கொள்கிறேன் என ஆசை வார்த்தைகளை கூறினான். அவனது பேச்சில் மயங்கி ஒரு நாள் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு குழந்தையுடன் அவனோடு நான் சென்று விட்டேன். பிரம்மாண்டமாக இருந்தது அந்த வீடு. அவ்வளவு வசதிகள். எனக்கு தேவையான அனைத்தையுமே வாங்கியும் தந்தான். குழந்தையையும் நன்றாக பார்த்தும் கொண்டான். இதைத்தான் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு கிடைத்துவிட்டது. பெரும் மகிழ்ச்சி எனக்கு. 1 மாதம் இப்படியே நன்றாகவும் சென்றது. திடீரென ஒரு நாள் என் நண்பர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள், தேவையானதை சமைத்து வை என்றான். நானும் மகிழ்ச்சியுடன் அனைத்தையுமே சமைத்தும் வைத்தேன். அதில் சில பெண்களும் வந்திருந்தார்கள். பெண்கள் எல்லோருமே அரையும் குறையுமாக ஆடை அணிந்து இருந்தார்கள். பார்க்கவே முகம் சொலிப்பது போல் இருந்தது. நைட் பார்ட்டி என ஏதோ கூத்தடித்து கொண்டிருந்தார்கள். நான் தேவையானதெல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டு குழந்தையை தூக்கி கொண்டு ரூமுக்கு வந்துவிட்டேன். அன்று இரவு கார்த்திக் எங்கள் ரூம் பக்கமே வரவில்லை. எங்கே காணோம் என தேடிச் சென்ற போது எனக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அவன் வேறொரு பெண்ணுடன் ரூமில் இன்னொரு பெண்ணுடன் மிக நெருக்கமாக இருந்ததை கண்டு உடைந்து போனேன். என் மனதில், ஐயோ, இவனை நம்பியா வந்தோம், இவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோமே என்று அவனிடம் கேட்டுவிட வேண்டும் என நினைத்திருந்தேன். அந்த இரவை அழுது கொண்டேதான் நான் கழித்தேன். மறுநாள் காலை அவனிடம் கேட்க, அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே, உன் வேலை சமையல் செய்வது, உனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும். பணத்திற்காக தானே நீ என்னுடன் வந்தாய், இந்த விசாரணை எல்லாம் செய்யக்கூடாது என்றான். உன் இஷ்டம் போல் நீ யாருடன் வேண்டுமானாலும் இருந்து கொள், நான் கேட்க மாட்டேன் என்றான். யாருடன் வேண்டுமானாலும் ஊர் சுற்று, எங்கே வேண்டுமானாலும் போ, நான் கண்டுகொள்ளவே மாட்டேன் என்றான். எனக்கு அப்பொழுதுதான் அவனுடைய உண்மை முகமே தெரிந்தது. மறுநாள் ஏதோ வேலை இருப்பதாக கூறிவிட்டு கார்த்திக் சென்று விட்டான். துணைக்கு அவன் நண்பனை வீட்டில் விட்டு சென்றான். அன்று இரவு நான் அறைக்குள் சென்று படுத்து விட்டேன். திடீரென நான் இரவில் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. திறந்து பார்த்தால் வெளியே அந்த கார்த்திக்குடைய நண்பன் நின்று கொண்டிருந்தான். என்னை வித்தியாசமாக பார்த்தான். அவன் பார்த்த பார்வை சரியில்லை, நன்றாக எனக்கு புரிந்திருந்தது. என்னை தொடவும் முயற்சிக்க நான் விலகினேன். நான் அவனை வெளியே போ என விரட்டினேன். அவனோ என்னை பார்த்து, பணத்துக்காக தானே நீ கார்த்தியுடன் வந்தாய், அப்புறம் என்ன, நானும் பணம் தருகிறேன் என்றான். எனக்கு கேட்கவே காதெல்லாம் கூசியது. கார்த்திக் இனிமே இங்கே வரமாட்டான், உன்னை எங்கிட்ட விட்டு போயிட்டான், உன்னை அவன் இங்கே அழைச்சிட்டு வந்து இருக்கிறது அவன் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அதனால் அவனுக்கு அவசரமாக கல்யாண ஏற்பாடும் செஞ்சுட்டாங்க. நாளைக்கு அவனுக்கு கல்யாணம். பொண்ணு பெரிய இடம். நீ திரும்பவும் எப்படியும் உன் புருஷன்கிட்ட போக முடியாது. பணம் இல்லாமல் குழந்தையை வச்சுக்கிட்டு என்ன செய்வ? நான் சொல்வதை கேள் என்றான். மீண்டும் மீண்டும் என்னை தொட முயற்சிக்க பக்கத்தில் இருந்த கத்தியை கையில் எடுத்து விட்டேன். அவன் என்னை அடைவதிலேயே குறியாகவும் இருந்தான். நான் மானத்தை காப்பாற்றிக்கொள்ள அவனை குத்தியும் விட்டேன். இரத்தம் கொப்பளிக்க அவன் கீழே அப்படியே சரிந்தும் விட்டான். என் கணவருக்கு செய்த துரோகத்தால் நான் இவ்வளோ பெரிய சிக்கலில் வந்து மாட்டியும் கொண்டேன்.
அப்பொழுது நானும் கழுத்தை அறுத்து கொண்டு செத்திருப்பேன். ஆனால் குழந்தை என்ன பாவம் செய்தது? அதையாவது என் கணவனிடம் ஒப்படைத்து விடலாம் என்று இறந்து கிடந்தவனின் பக்கத்தில் இருந்து அலைபேசி எடுத்து என் கணவனின் நண்பருக்கு கால் செய்தேன். நடந்த அனைத்தையுமே அழுது கொண்டே கூறினேன். நான் எங்கே சென்றேன் என தெரியாமல் பித்தம் பிடித்தது போல என்னை தேடிக்கொண்டே இருந்த அவர் என் குரலை கேட்டதும் சந்தோஷப்பட்டார். தான் இருந்த இடத்தை சொன்னதுமே அங்கே உடனே வந்து விட்டார். அவர் காலில் விழுந்து கதறினேன். எவ்வளவோ மன்னிப்பு கேட்டாலும் நான் அவருக்கு செய்தது துரோகம் மாறவே மாறாது. குழந்தையை தூக்கி கொண்டு சென்று விடுங்கள். நான் செய்த பாவத்திற்காக போலீஸுக்கு சென்று நடந்ததை கூறுகிறேன் என கூறினேன். ஆனால் அவரோ என்னை விடவில்லை. எனக்கு முன்பே முந்திக்கொண்டு நீ குழந்தையை பார்த்துக்கொள், ஒரு குழந்தை அம்மா இல்லாமல் வளர்வது ரொம்ப கஷ்டம் என்றார். பாவம், நீ ஏதோ மனசு தடுமாறி தவறு செய்து விட்டாய். உன்னை மன்னித்து விடுகிறேன். நீ இங்கிருந்து சென்று விடு என்றார். இந்த கொலைப்பழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ நடந்ததை யாரிடம் சொல்லாமல் இரு என்றார். குழந்தை மேலும் சத்தியம் வாங்கியும் கொண்டார். அப்பொழுதுதான் என் கணவருடைய பெரிய குணம் எனக்கு தெரிய வந்தது. அழுது கொண்டே அங்கிருந்து குழந்தையை தூக்கிச் சென்றேன். போலீஸ் வந்து அவரை கைது செய்தது. கோர்ட் அவருக்கு 5 வருட ஜெயில் தண்டனையும் வழங்கியது. நேராக நாங்கள் முன்பு இருந்த பழைய வீட்டிற்கு சென்றேன். வீட்டிற்கு சென்ற பின்தான் தெரிந்தது அத்தை இறந்து விட்டார் என்று. தன் பையனின் வாழ்க்கை இப்படி பாழாகி போனது என நினைத்து நெஞ்சு வலி வந்து இறந்து விட்டாராம். இப்படி எல்லோருடைய பாவத்தையும் வாங்கி வைத்தேன். எனக்காக ஒரு தப்பும் செய்யாமல் அவர் ஜெயிலில் இருக்கிறார். மீண்டும் அவர் ஜெயிலிலிருந்து வந்ததும் அவர் பாதங்களை கழுவி என் பாவத்தை கொஞ்சமாவது குறைத்து கொள்ள வேண்டும். முன்பு அவர் செய்த துப்புரவு பணியை தான் நான் செய்யவும் இப்போது ஆரம்பித்தேன். இப்படி என்னை போல் இருப்பதை வைத்து வாழாமல் பறப்பதற்காக ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர். பணம் என்பதை நம் வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான். அதற்காக பணத்துக்கு பின்னாடியே ஓடக்கூடாது. ஆரம்பம் மூலம் நாம் வாழ்க்கை அழிந்தே விடும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.